கிடைக்காது தான். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெனப்புல இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு, நாங்க ஊர் பக்கட்டு போறோம். ஏன்னா நாங்க என்னால என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரோகிணியும் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவையும் அவங்க அவங்க கூட உள்ளவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ளவங்கள்ட்ட பேசிட்டு, நான் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் எங்க ஊர் சைடு போப்போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. பட் இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இதில முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு தான் வந்து மேரேஜ் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட அம்மா வந்து விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "டேய் மனோஜ் நாளைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்." அதாவது நாளைக்கு தான் மேரேஜு. நாளைக்கு மேரேஜ வச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட அம்மா விஜயா என்ன சொல்லுவாங்கன்னா, "நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போறோம். அந்த கோயில் நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா, அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா சொல்லியிருப்பாங்க. விஜயா சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு பயங்கரமா குழப்பமா இருக்கு. என்னடா நம்ம ஒரு பக்கத்து இங்கிட்டு கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாடா கோயிலுக்கு போலாமே நாளைக்கு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நம்ம கல்யாணம் பண்றதா இல்ல அம்மா கூப்பிடுற கோயிலுக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் கோயிலுக்குலாம் வரல அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து என்ன சொல்றாருன்னா, "ஏன்டா உனக்கு கோயிலுக்கு கூடவாடா விருப்பம் இல்ல? அதான் ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது தானே?" அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முத்து சொல்றாரு. முத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ்ட்ட "ஏய் உனக்கெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது. இதுல என் விஷயத்துல தலையிடாத நீ வாய மூடு" அப்படிங்கிறாரு. "ஏன்டா கோயிலுக்கு போகணும்னு சொன்னது குத்தமாடா?" அப்படின்னு முத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கலாய்ச்சு விட்றாப்புல. அதுக்கு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா எனக்கு வர விருப்பம் இல்ல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இதில இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட மேரேஜ் நடக்குது அப்படின்னா, அந்த மேரேஜுக்கு கேண்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு யார் குடுக்குறா அப்படின்னா, ஸோ மனோஜோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுத்திருப்பாங்க. மனோஜோட மனோஜோட மனோஜ் பொண்ணு மனோஜோட ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட தம்பியோட கேட்டரிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்லாம் புக் பண்ணி, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இது மனோஜுக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாது. கேட்டரிங் எடுக்கும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மீனா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி குடுப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மீனாவுக்கும் அவங்க அட்வான்ஸ் குடுத்து, நீங்க 2 குடும்பமும் நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, என் கல்யாணத்த நடத்தி குடுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதில ஒரு காமெடி என்ன அப்படின்னா, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல தாட்ல போயிட்டுருக்காங்க. அந்த மாரி நேரத்துல யாருக்குமே தெரியாத மாரி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட குடும்பத்தாளுகள்ட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது மனோஜோட ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்த அதாவது மனோஜோட தம்பிகிட்ட போயிட்டு கேட்டரிங் ஆர்டர் குடுத்துருப்பாங்க. முத்துவோட ஒய்ஃப் கிட்ட மீனாட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பூ டெக்கரேஷன் அலங்காரம் பண்றதுக்காக 2 குடும்பத்தார்கள்ட்டயும் 2 வாட்டி அட்வான்ஸ் குடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு தெரியாது. பட் இது எப்படி சமாளிக்க போறாங்க? இது எப்படி சமாளிச்சு கொண்டு வர போறாங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, அடுத்தடுத்த எபிசோட் ஃபுல்லா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட்ல என்ன குடுக்குறாங்கங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நீங்க எல்லாமே பார்த்துருவீங்க அப்டேட் எல்லாமே. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ மத்த மத்த வீடியோஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அன்னைக்குள்ள எபிசோட் எல்லாமே என்ன நடக்குதுங்கிறத எல்லாமே அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்றது மட்டும் கிடையாது. இப்போ நான் ரிவ்யூ பண்ணும்போது நெறையா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "ஆமா பிரதர் இப்போ வந்து ஆமா ப்ரோ நீங்க வந்து சொல்லும்போது இந்த சீரியல்ல நீங்க இந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சீனா குடுத்துருக்காங்க. இந்த சீன் வந்து தேவையில்லாத சீனா குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணும்போது பார்க்குற நெறைய வியூவர்ஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, "ஓ! அப்படியா சூப்பர் பரவாயில்லையே இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிறப்போ அந்த கமெண்ட் நெறைய பேர் பார்க்கும்போது கமெண்ட்ட படிக்கும்போது, ஓகே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தோணுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லி வச்சுருவாங்க. அது மட்டும் கிடையாது, நெறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது, இப்போ வந்து நீங்க கமெண்ட் பண்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பரவால்ல நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம், அத அவங்க அப்படியே கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்போ நான் ஒரு ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா, ஸோ அதுக்குண்டான நீங்க அதுக்குண்டான கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த கமெண்ட் பண்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் அப்டேட்டா இருக்கும். பட் என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, மனோஜ் எடுத்திருக்க அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமான ஒரு முடிவு தான் நினைக்கிறேன். ஏன்னா,
மனோஜ பொறுத்தளவுக்கு ரோகிணி இருக்கும்போதே இன்னொருத்தவங்க கூட மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான ஒரு செயல் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது. அது ரோகிணிக்கு தெரிஞ்சா எந்த அளவுக்கு மனசு காயப்படும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா, மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அவங்க வந்து நினச்சி பார்க்காம, அவங்க அசால்ட்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி பண்ணிட்டாங்க. பட் எனிவே எந்த விஷயமா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுது? அதுக்குள்ளே என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க? அது மட்டும் கிடையாது. மனோஜுக்கு மேரேஜ் நடக்கும்போது மனோஜோட மொத்த அவங்க தம்பி எல்லா ஃபேமிலியும் அந்த இடத்துல தான் எல்லாமே வந்து கவனிச்சு எல்லாமே வச்சு பார்க்க போகிறாங்க. ஆனால் முக்கியமா மனோஜுக்கு நம்ம அண்ணனுக்கு தான் கல்யாணமா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பண்ண போகிறாங்க? அதை எப்படி கொண்டு கொண்டு போய் கரெக்டாக சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அதை வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் அதுக்கிடையில நிறைய காமெடியான விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்கலாம். பட் ஏன்னா ஏன்னா இப்படி ஒரு மனோஜுக்கு ஒரு மேரேஜ் நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான விஷயம் தான். அதுவும் மனோஜோட மேரேஜுக்கு மனோஜோட குடும்பத்தார்கள்ட்ட கேட்டரிங்லேருந்து பூ டெக்கரேஷன் முதற்கொண்டு எல்லாமே அவங்க குடும்பத்தார்கள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மனோஜோட ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருப்பாங்க. அது அதோட பெரிய காமெடி. பட் அத வந்து மணமேகன் மேடையில மணமகளோட பார்க்கும்போது, அது இன்னும் எவ்வளோ பெரிய காமெடியா இருக்குங்கிறது சத்தியமா என்னால புரிஞ்சு கூட பார்க்க முடியல. அது புரிஞ்சு கூட பார்க்க முடியலங்கிறத தாண்டி, அத நினச்சு கூட பார்க்க முடியல. அந்த அப்பயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் மணமேடையில உட்காரும்போது, மனோஜ் மணமேடையில உட்காரும்போது, அந்த இடத்துல முத்து, மீனா அவங்க தம்பியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, ஸ்ருதியெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சு பார்த்தாலே, அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியா தான் இருக்கு. பட் எனிவே எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுது? எப்படி என்னங்கிறது. ஏன்னா நம்ம வந்து வார்த்தைகளால் நிறைய விஷயங்கள் சொல்லிருவோம். வார்த்தைகளால் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம அது நடைமுறைக்கு என்ன தோணுதோ, அத நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு அப்பப்போ என்ன தோணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்ல தோணும். அதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்க போகுது? எப்படி என்னன்னு பார்த்தா மட்டும் தான் அதுக்குண்டான தீர்வு என்ன கிடைக்குங்கிறத நம்ம பார்த்து பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால உங்களோட கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு சொல்லலாம். சொல்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு சொல்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதனால இப்படிதான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு சில விஷயங்கள் தோணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இத பத்தின உங்களோட வேறுபாடுகள், அதாவது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்றது மூலமா நிறைய பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் மூலியமா ஓ இப்படிதா இது நடந்திருக்கு இப்படியா அப்படிங்கிற மாரி நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வரக்கூடிய நல்லா இருக்கும். ஸோ இத பத்தின கருத்து என்னங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.